பூஜாவுக்கு இண்டிகோவில் வேலை கிடச்சிது, ஏன் போக வேணாம்னு சொன்னீங்க? அதாவது அவள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண உடனே ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் போகணுன்னு நான் சொன்னாலே கண்டி ஒரு இன்ட்ரெஸ்டோட சொல்லலை. ஸோ அது எனக்கு தெரிஞ்சது. இண்டிகோ நிறுவனத்தில் வந்து வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஏவரேஜாக இருக்கிறவங்க வேலைக்கு போகலாம், ஓகே இருக்கலாம். அங்கே என்ன தான் ஹெச்ஆர் அளவுக்கு வேலை கிடைச்சா கூட அடுத்தடுத்து நம்ம நாலேஜை வளர்த்துக்க முடியாது இண்டிகோ நிறுவனத்தில். அப்போ திடீர்னு ஏதாவது இண்டிகோ நிறுவனத்தில் பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ பிரச்சனை வந்தது, எல்லா ஸ்டாஃப் சரியில்லை, ஸ்டாஃப் வராதனால நிறைய ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆச்சு. இப்போ 1000 பேரை திருப்பியும் எடுக்கிறாங்க. ஸோ இது போல் பிரச்சனை வரும்போது பசங்க வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வேண்டாம், அதுமாரி வேலை வேண்டாம், அடுத்தது நீ படி அப்படின்னு, இன்னும் நல்லா எதனா ஒரு வேலை இருந்தால் பாருங்கள் பண்ணினா இப்போ எம்பிஏ பண்ணுறேன்ட்டான். இப்போ என்ன ஆகுனா ஒரு தன்னம்பிக்கை வந்துருக்கும். இப்போ அந்த இண்டிகோ நிறுவனத்துலேயே வேலைக்கு போயிருந்தா, ஸோ அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எப்போ யாரை எடுப்பாங்க கொள்ளுவாங்க, திடீர்னு லாஸில் போயிடுச்சுன்னா ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன வேணால் பசங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து பேரண்ட்ஸாக வந்து பசங்களை வந்து ஓரளவுக்கு கைட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு.